இப்போது முதல் கதையை பார்ப்போம். ஒரு சின்ன கிராமத்தில் சிவப்பும் நீலனும் நல்ல நண்பர்கள். ஒரே நாள் பிறந்த நாளில் அம்மா அவர்களுக்கு 2 குடைகள் கொடுத்தார். ஒரு சிவப்பு குடை, ஒரு நீலக் குடை. மழை நாளில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இருவரும் தங்கள் குடைதான் சிறந்தது என்று பெருமை பேசினார்கள். வழியில் ஆறு நிறைந்து ஓடியது. அப்போது ஒரு நல்ல யானை உதவ முன்வந்தது. ஆனால் ஒரே குடை இருந்தால் தான் அது வழி பார்க்க முடியும் என்று சொன்னது. இருவரும் நான் குடையை மூட மாட்டேன் என்று சண்டையிட்டனர். இதனால் யானை போய்விட்டது. இதனால் ஆற்றில் இறங்கி நனைந்தே வீட்டுக்கு திரும்பி இருவருக்கும் சளி பிடிச்சது. மறுநாள் தான் புரிந்தது, 2 குடையையும் பகிர்ந்திருந்தால் பிரச்சனை இல்லையே. அதன்பின் மழை வந்தாலெல்லாம் ஒரே குடையை பகிர்ந்து நடந்தார்கள். பாட்டி சொன்ன மாதிரி பெருமை நஷ்டம், பகிர்வு தான் உண்மையான சந்தோஷம். இப்போது 2ஆம் கதையை பார்ப்போம். ஒரு அழகான ஆற்றில் தங்கம் என்ற புத்திசாலி மீன் நண்பர்களோடு சந்தோஷமா வாழ்ந்தது. ஆற்றங்கரையில் பச்சை என்ற பொறாமைக்கார முதலையும் இருந்தது. ஒரு நாள் ஆறு வறண்டதால் மீன்கள் சின்ன குட்டையில் சிக்கின. தங்கம் உடனே திட்டம் போட்டது, எல்லாரும் சேர்ந்து ஆழமான இடத்துக்கு நீந்தலாம். அதை பார்த்த முதலையும் மீன்களை பிடிக்க வந்தது. அப்போ தங்கம் சொன்னது, நண்பர்களே, எல்லாரும் சேர்ந்து முதலையின் வாலை தள்ளுங்க. மீன்கள் ஒன்றாக தள்ளியதும் முதலைய சறுக்கி விழுந்தது. தங்கம் அன்போடு, பொறாமை வேண்டாம், நண்பர்களா சேர்ந்து வாழலாம்னு சொன்னது. முதலையும் வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்டது. அதுக்கப்புறம் முதலையும் மீன்களும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பாட்டி சொன்ன மாதிரி பொறாமை தொல்லை, ஒற்றுமை எப்பவும் வெற்றி. இப்போது 3ஆம் கதையை பார்ப்போம். ஒரு பசுமையான காட்டில் அம்மு என்ற ஒரு அப்பாவி ஆட்டுக்குட்டி வாழ்ந்தது. ஒரு நாள் அது ஆற்றங்கரையில் தண்ணீர் குடிக்கும் போது சிவப்பன் என்ற தந்திரமான நரி இனிமையாக பேசி பொய்யாக நம்ப வைத்து தன் வீட்டுக்கு கூட்டிச் செல்ல முயன்றது. வழியில் இருந்த பெரிய பள்ளத்தை சிவப்பன் சுலபமாக தாண்டி குதித்தாலும் அம்மு அதில் விழுந்தது. சிவப்பன் அதை தன் இரவு உணவாக நினைத்த அந்த நொடியில் தூரத்தில் வேடன் நாய்களின் சத்தம் கேட்டதும் அம்மு புத்திசாலித்தனமாக எச்சரிக்க சிவப்பன் பயந்து ஓடி ஒளிந்தது. வேடன் நாய்கள் அம்முவை பாதுகாப்பாக காப்பாற்றி அதன் உரிமையாளரிடம் சேர்த்தன. இறுதியில் அம்மு பாதுகாப்பாக வீட்டை அடைந்தது. குழந்தைகளே, அந்நியர்கள் இனிமையாக பேசினாலும் உடனே நம்பாமல் நன்றாக யோசித்து நடக்கவும். எப்போதும் அம்மா அப்பா சொல்வதை கேட்கவும். மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதை சீக்கிரமே வரப்போகுது.